விவாகரத்துக்கு பின்னாடி சீதாராமம் நடிகை கூட டேட்டிங் பண்றாரா தனுஷ்? தீயா கிளம்புன கிசுகிசு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 ஆண் மகன்களை பெற்றெடுத்த தனுஷ் பல வருஷங்கள் சேர்ந்து வாழ்ந்த மனைவிய விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாரு. கணவரை பிரிஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் சினிமாவுல இயக்குனரா மாறணும் அப்படின்னு லால் சலாம் படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குன நிலையில அந்த படம் அவங்களுக்கு கை கொடுக்கல. நடிகர் தனுஷ் நடிகராவும் இயக்குனராவும் தொடர்ந்து பிஸியா இருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு அப்புறம் ஹிந்தி படங்கள்ல படு பிஸியா நடிச்சிட்டு வராரு. சேகர் கமுலா இயக்கத்துல சமீபத்துல வெளியான குபேரா படம் அவருக்கு தெலுங்குல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்தது. ஆனா தமிழ்ல பெருசா ஓடல. அடுத்ததா இட்லி கடை படம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. சமீபத்துல ஏகப்பட்ட நடிகைகள் கூட தனுஷ் பார்ட்டி ஒன்ல தென்பட்டப்போ கூட சீதாராமம் படத்துல நடிச்ச நடிகை மிர்னால் தாகூர் கூட இருந்தாங்க. இந்த நிலையில தனுஷ் அப்புறம் மிர்னால் தாகூர் டேட்டிங் போறதா ஹாட் தகவல்கள் வெளியாயிருக்கு. தனுஷ் அப்புறம் நயன்தாரா இடையில ஏற்பட்ட சண்டை காரணமா தனுஷ் பத்தி படுமோசமா வெளிப்படையா அறிவிச்சு லெட்டர் ஒண்ண வெளியிட்டது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை விட ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தின விஷயம் என்னன்னா, தனுஷ் கூட இணைஞ்சு நடிச்சிருந்த நஸ்ரியா, ஸ்ருதிஹாசன், பார்வதி மாதிரியான பல நடிகைகள் தனுஷுக்கு எதிரா திரும்பினதுதான். எந்த சினிமா பிரபலம் தமிழ் சினிமாவுல விவாகரத்து வாங்கி பிரிஞ்சாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் கிளம்ப ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம மீம்ஸ்களும் தனுஷை டார்கெட் பண்ணி பதிவிட்டுட்டு வராங்க. தன்னை பத்தின நெகட்டிவிட்டிகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா ஆடியோ லான்ச் விழாக்கள்ல மட்டும் தனுஷ் பேசிட்டு வராரு. குபேரா இசை வெளியீட்டு விழாவிலையும் நெகட்டிவிட்டி பத்தி பேசியிருந்தாரு. தனுஷ் இதுவரைக்கும் ஒரு படத்துல கூட மிர்னால் தாகூர் கூட இணைஞ்சு நடிக்காத நிலையில இப்போ தொடர்ந்து தனுஷ் கூட மும்பைல அடிக்கடி மிர்னால் தாகூர் சந்திப்பு நடத்திட்டு வராங்க அப்படின்னும் 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு வராங்க அப்படின்னும் பாலிவுட் மீடியாக்கள்ல போட்டோக்களோட கிசுகிசுக்களை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. மிர்னால் தாகூர் பிறந்தநாள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில அந்த பார்ட்டியில கலந்துகிட்ட தனுஷ் போன வாரம் வெளியான மிர்னால் தாகூரோட சன் ஆஃப் சர்தார் 2 படத்தோட பிரீமியர் காட்சியிலையும் பங்கேற்றிருக்காராம். அது மட்டும் இல்லாம இட்லி கடை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்க்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க மிர்னால் தாகூர். அடுத்ததா அப்துல் கலாம் பயோபிக்ல நடிக்க இருக்கக்கூடிய நிலையில அந்த படத்துல மிர்னால் தாகூர் முக்கியமான கேரக்டர்ல நடிக்க வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னும் அதுக்காக தான் 2 பேரும் நெருங்கி பழகிட்டு வராங்களா அப்படின்னு ஏகப்பட்ட யூகங்கள் கிளம்பியிருக்கு. இது தொடர்பா தனுஷ் அப்புறம் மிர்னால் தாகூர் இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல.